வணக்கம் உறவுகளே. வாழைத்தண்டு பொரியலுக்காக பாசிப்பருப்பு வறுத்துட்டு லைட்டாக கருகாமல் வறுத்துட்டு தண்ணியில் அலசிட்டு குக்கரில் சேர்த்து தக்காளி, மஞ்சத்தூள், விளக்கெண்ணெய் சேர்த்துட்டேன். மூடி போட்டு மூடி வச்சிடலாம். வாழைத்தண்டு பொரியலுக்காகத்தான் இதை நான் வேக வச்சுருக்கிறேன். வாழைத்தண்டு மலச்சிக்கலை போக்கும். அது சிறுநீரை கல்லை கரைக்கும், உடல் எடையை குறைக்கும், செரிமானத்துக்கு ரொம்ப உதவி செய்யும். வாழைத்தண்டை பற்றி நிறையா பேசிகிட்டே போகலாம். இது நான் மோர் கொஞ்சம் ஊற்றி தண்ணியில் கலந்துருக்கிறேன். கட் பண்ணி போட்டதை நல்லா விஸ்கு வச்சு இப்படி பண்ணினோம்னா இருக்கிற நார் பூரா வந்துடும். இதில் நார் அதிகமாக இல்லை. எண்ணெய் காஞ்சது, கடுகு சேர்த்து, பச்சை மிளகா, கருவேப்பிலை சேர்த்து, கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா வணங்கினதும் தாளிக்கிற உளுந்து சேர்த்து, உடச்சி உளுந்து சேர்த்துட்டு அதில் அலசி வச்சிருந்த வாழைத்தண்டை சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா வெந்த பின்னாடி உப்பு போடணும். அளவாக போட்டால் போதும். வாழைத்தண்டுக்கு இந்த பாசிப்பருப்பையும் கலந்தாச்சு. நல்லா வெந்துருச்சு. தேங்காய் போட வேண்டியதில்லை. பாருங்கள், நல்லா வாழைத்தண்டு பொரியல் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.